தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஃபோட்டோ ரெக்கவரி அப்படின்றது இந்த டைமில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா மாறிட்டு வருது. ஏன் அப்படின்னா எஸ்டி கார்டில் வச்சிருக்க ஃபைல்ஸாக இருக்கட்டும், இல்லை பென்ட்ரைவில் இருக்க ஃபைல்ஸாக இருக்கட்டும், ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு ஆக்சிடென்டெல்லாம் டெலீட் பண்ணிடுறோம், இல்லைனா அது ஃபார்மட் ஆயிடுது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம வெளியில் போயிட்டு அதை ரெக்கவரிக்கு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க நிறையா பைசா கேட்பாங்க. அது நீங்கள் வச்சிருக்க ஃபைல் சைஸை பொறுத்து அதோட அளவு மாறுபடும். அது மட்டும் இல்லாமல் அதில் என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது அப்படின்னா, நம்மளுடைய பர்சனல் டேட்டாவை வெளியில் போய் கொடுக்குறது அப்படின்றது அந்தளவுக்கு சேஃப் கிடையாது. அது எப்படி வேணாலும் யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதனால் நம்மளுடைய டேட்டாவை ஏதாவது ஒரு இதில் நீங்கள் வச்சிருக்க எஸ்டி கார்டில் இல்லை பென்ட்ரைவில் டெலீட் ஆனது அப்படின்னா அது நம்மளே ரெக்கவரி பண்ண முடியும். ஸோ அதை எப்படி ரெக்கவர் பண்ணுறது, அது என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி இந்த பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 10R ஷேரோட 4D dig அப்படிங்கிற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் நம்ம டேட்டா ரெக்கவரி பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்டலாக நம்ம டெலிட் ஆன ஃபைல்ஸை ரெக்கவரி பண்ண முடியும். அது மாதிரி நம்ம ஹார்ட் டிஸ்க்கு இல்லைனா SSD இதெல்லாம் எஸ்டி கார்டு இதெல்லாம் சில நேரத்தில் ஃபார்மட்டே பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரி ஃபார்மட் பண்ணதுக்கப்புறமா இதில் டேட்டா இருந்து நினைக்கும் போது அப்போ நீங்கள் ரெக்கவரி பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம். அது மாதிரி சில நேரத்தில் பார்ட்டிஷன் நம்ம திரும்ப பார்ட்டிஷன் நம்ம ரீபார்ட்டிஷன் இந்த மாதிரி பண்ணும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா சில நேரத்தில் அதில் இருக்கிற அந்த ஃபைல்ஸ் டெலீட் ஆகிற வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இருந்தாலும் ரெக்கவரி பண்ணிக்கலாம். அது மாதிரி எக்ஸ்டர்னல் டிவைஸ் எதுவாக இருந்தாலும் பண்ணிக்கலாம். அது மாதிரி கம்ப்யூட்டர் சில நேரத்தில் கிராஷ் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ இது மூலமாக நம்ம ஒரு பூட்டபிள் டிவைஸ் உருவாக்கி சில நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹார்ட் டிஸ்க் இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தோன்னா அது என்ன பார்ட்டிஷனில் இருக்குன்னே தெரியாது. NTFSல இருக்கா இல்லை ஃபேட்டில் இருக்கா அப்படின்ற ஃபார்மட்டே அது இதாகிடும். அது ரா ஃபைலாக மாறிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதில் இருக்கிற இந்த ரா ஃபைலாக இருக்கிற அந்த விஷயங்களை கூட நீங்கள் ரெக்கவரி பண்ணிக்க முடியும். ஸோ நிறையா டைப் ஆஃப் டேட்டாஸ் 1000 டைப்ஸ்க்கு மேலே பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதிலே தெரியும் ஃபோட்டோவில் என்னென்ன ஃபார்மெட்லாம் இருக்குது பாருங்கள். அது மாதிரி வீடியோவில் என்னென்ன ஃபார்மட், ஆடியோவில், அப்புறம் ஆஃபீஸ் டாக்குமெண்ட்டில் என்னென்ன ஃபார்மட் இருக்குது. அடுத்ததாக இதில் ரொம்ப முக்கியமான ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா இதில் வீடியோ ரிப்பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ ரிப்பேர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நிறையா நேரத்தில் வீடியோ நம்ம ரெக்கவரி பண்ணும்போது அதோட ஃபார்மட் சரியில்லாமல் வந்துடும். சரியாக அதோட ஃப்ரேம் ரேட் இதெல்லாம் சரியாக உட்காராது. ஸோ அதனால் நிறையா பிரச்சனைகள் வரும். ஸோ அதை அந்த மாதிரி நம்ம ரெக்கவரி பண்ணும்போது வந்துச்சுன்னா கூட இந்த இதில் வீடியோ ரிப்பேர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்ஸிங்கான வீடியோ ஃப்ராக்மெண்ட்ஸை வச்சு அவங்க திரும்ப அதை ரீஅலோகேட் பண்ணி சரியாக பண்ணுற மாதிரியான ஃபீச்சர்ஸும் அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இதை டவுன்லோட் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இதில் ஃப்ரீ ட்ரையல் அப்படின்றது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். நானே பார்த்திங்க அப்படின்னா சில இடத்துல சில ஃபைல்ஸ் எல்லாம் தெரியாமல் டெலீட் பண்ணிடுறேன், இல்லை ஃபார்மட் ஆகிடுது. அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்க டிவைஸ், அது எக்ஸ்டர்னல் டிவைஸ், அந்த மாதிரி இன்டர்னல் டிவைஸ் எல்லாத்தையும் நமக்கு லிஸ்ட் அவுட் பண்ணிடும். அது இல்லாமல் நீங்கள் காமனான லொக்கேஷன்ஸ் ஏதாவது டெஸ்க்டாப், ரீசைக்கிள் பின் இந்த மாதிரியான லொக்கேஷன் எதாவது பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம். அது மாதிரி ஃபோட்டோ ரிப்பேர், வீடியோ ரிப்பேர் பண்ணுறதுனா அதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மெமரி கார்டு தான் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இதான் அந்த மெமரி கார்டு. உள்ள ஃபைல்ஸ் எதுவும் இல்லை. ஸோ இதனால் இப்போ நான் வெளியில் இருக்கிற சில ஃபைல்ஸை நான் உள்ள தூக்கி போட போகிறேன். ஸோ காப்பி பண்ணியாச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த வால்பேப்பர்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. ஸோ பாருங்கள், இப்போ நான் இதை டெலீட் பண்ண போகிறேன். ஸோ காப்பி பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் இதை டெலீட் பண்ணுறேன். ஸோ டெலீட் பண்ணிட்டேன். இப்போ இந்த மெமரி கார்டில் இருந்து இது ஃபுல்லாக டெலீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த ரெக்கவரி சாஃப்ட்வேருக்கு வருவோம். ஸோ இதுதான் அந்த நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற அதே எஸ்டி கார்டு இது தான். இப்போ நான் ஸ்டார்ட்ன்றதை கொடுக்குறேன். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் ஃபைல்ஸை டைப் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ மட்டும் தான் செலக்ட் பண்ண போகிறேன். மிச்சம் எல்லாம் டீசெலக்ட் பண்ணிடுறேன். இப்போது நீங்கள் ஒருவேளை வேறு ஏதாவது ஃபைல்லேருந்து நீங்கள் சர்ச் பண்ணுறீங்கன்னா என்னென்ன ஃபைல் டைப்போ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபோட்டோ மட்டும் தான் சூஸ் பண்ணிவிட்டு இப்போ ஸ்கேன் செலக்டட் ஃபைல் டைப்புன்றதை கொடுக்குறேன். இப்போ ஸ்கேன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டெலிட்டட் ஃபைல்ஸ், ரா ஃபைல்ஸ், ஸ்டாக் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைல் வியூ அப்படின்றத கிளிக் பண்ணுவோம்னா என்னென்ன டிரெக்ட் ஆகுது அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ ஃபோட்டோஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஃபோட்டோஸில் டைப் இருக்கிறது தான் இதில் காட்டும். ஸோ ஜேபிஜே அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் நம்ம டெலிட் பண்ண அந்த ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா திடீர் ஈஸியாக அது ப்ரீவியூ நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ நமக்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆனது அப்படின்றதுனால நான் இப்போ அதை ஸ்டாப் பண்ண போகிறேன். ஒருவேளை உங்களுடைய ஃபைல்ஸ் இதில் டிரெக்ட் ஆகிறதுக்கு டைம் ஆனிச்சு அப்படின்னா நீங்கள் இது ஃபுல்லாக ஓடுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நான் இதில் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ என்னென்ன ஃபைல்லாம் எனக்கு வேணுமோ ஸோ அதெல்லாம் நான் ரெக்கவரி பண்ண போகிறேன். இப்போ நான் ஸோ இதெல்லாம் சூஸ் பண்ணிக்கிட்டேன்.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ரெக்கவர் அப்படின்றத கிளிக் பண்ண போகிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஃபோல்டரில் தான் வந்து நீங்கள் வந்து இது வந்து ரீஸ்டோர் ஆகும். நீங்கள் சேம் அதே அந்த ட்ரைவ் வந்து சூஸ் பண்ணாதீங்க, அது சரியாக ஆகாது. ஸோ அதனால் வேறு ஒரு ட்ரைவ் தான் நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். இல்லை லோக்கல் டிஸ்க் F வந்து சூஸ் பண்ணுறேன். இப்போ கொடுத்துட்டு இதில் வந்து ரெக்கவர் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணுவோம். இப்போ வந்து ரெக்கவரி வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து வியூ ரெக்கவர்டுன்றதை கிளிக் பண்ணுறேன். இப்போ இது உள்ளே போனீங்க அப்படின்னா ஆல் ஃபைல்ஸ் இருக்குது. உள்ளே போனீங்கன்னா ஃபோட்டோன்னு வருது. இது ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அடுத்து ஜேபிஜே ஃபார்மெட்டில் உள்ள ஃபைல்ஸ் அப்படின்றதுனால வருது. இப்போ நம்ம செலக்ட் பண்ண ஃபைல்ஸ் எல்லாமே இங்கே லிஸ்ட் அவுட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதான் டெலீட் பண்ணோம் நம்ம, நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். நம்ம டெலிட் பண்ண ஃபைல்ஸ் இதில் தாராளமாக வந்து ரெக்கவரி பண்ண முடிஞ்சிடுச்சு நம்மளால். ஸோ இது மாதிரி நீங்கள் ஆக்சிடென்டலாக டெலிட் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து ஏதாவது ஃபார்மேட் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது ஒரு வகையில் இது பண்ணியிருந்தாலும் சரி, எந்த வகையில் இருந்தாலும் ஈஸியாக வந்து ரெக்கவரி வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியூ மட்டும் வந்து இவங்க வந்து ஃப்ரீயாக வந்து பண்ணுவாங்க. அதுவே நீங்கள் ஃபுல் ரெக்கவரி வந்து பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து பைசா வந்து பே பண்ணி தான் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் பை நவ் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்கள். லைசன்ஸோட டைப்ஸ் இதில் வந்து இருக்கும். இதில் வந்து $45 பெர் மந்த்து, 1 இயர் வேணும்னா $55, லைஃப் டைம் வேணும்னா உங்களுக்கு $75 இந்த மாதிரி வந்து இவங்க வந்து சார்ஜ் வந்து பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஏன் ஃப்ரீயாக பண்ணலாமே அப்படின்னு நினைக்கலாம். இவங்க வந்து அந்த சாஃப்ட்வேருக்கு நிறையா வந்து செலவு பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி இப்போ இது வந்து கமர்ஷியலாகவும் இது நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நிறையா பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லை வேறு யாருக்காவது நீங்கள் ரெக்கவரி பண்ணுறதுக்கு கொடுக்குறதா இருந்தால் கூட நீங்கள் வந்து தாராளமாக வந்து பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் உள்ளது. ஸோ இந்த மாதிரி சாஃப்ட்வேர்லாம் ஃப்ரீயாக மேக்ஸிமம் வந்து கொடுக்க மாட்டாங்க. இதை தேடுற அந்த ஃபைல் வந்து இதில் ப்ரீவியூவில் வருதா ஒர்க் ஆகுதான்னு பார்த்துட்டு நீங்கள் ரெக்கவர் பண்ணும்போது மட்டும் நீங்கள் வந்து பே பண்ணி, ஒருவேளை அந்த ஃபைல் உங்களுக்கு கிடச்சதுனா மட்டும் நீங்கள் வந்து பே பண்ணி பாருங்கள், இல்லைனா பே பண்ணாதீங்க. ஸோ இதில் வந்து நான் கூப்பன் கோடு வந்து கீழே வந்து ப்ரொவைட் பண்ணுறேன் 30%. ஒருவேளை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 30% வந்து ஆஃபர் கிடைக்கும். ஸோ ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கிறது கீழே வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நீங்கள் இதை யூஸ் பண்ணி ரெக்கவரி பண்ணிங்களா அப்படின்றதையும் கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நான் ஜான் சந்தோஷ் ஃப்ரம் தமிழ் டுடே டெக். நன்றி, வணக்கம்.